நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ இதை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணால், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பத்மநாதன் அண்ட் யஷ்வந்த். பத்மநாதனும் யஷ்வந்தும் ஒரே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. 2 பேரோட சேலரியும் பார்த்தீங்கன்னா 25,000 தான். பட் பத்மநாதன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மந்த்லி 3,000. அவரோட கோல் பார்த்தீங்கன்னா 35 years. பட் யஷ்வந்த் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 ஆகுது, 30 ஆகுது, 35 ஆகுது, 40ல் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவரோட கோல் பார்த்தீங்கன்னா 20 years. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 பேருமே மியூச்சுவல் ஃபண்டை செக் பண்ணுறாங்க. பத்மநாதன் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 12.6 lakhs, ரிட்டர்ன்ஸ் வந்து 12% வச்சுப்போம். ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி. இதே யஷ்வந்த் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.2 lakhs, சேம் தான் 12% ரிட்டர்ன்ஸில். ஃபைனலாக வர்றது 25 to 30 lakhs தான். இப்போ என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இப்போவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.